பூர்வாசிரமத்திலே சுவாமி ராமானுஜர் இவருடைய மாமன் தான் திருமலை நம்பி. அதோடு இல்லாம திருமலை நம்பியின் இடத்துல ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபம் பண்ணணும் ஒரு வருஷம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆச்சாரியனாக ஆசிரியக்கத்தான் வரார் சுவாமி ராமானுஜர். ஆனால் திருமலை நம்பியோ அங்கேயும் சேவிக்கிறார். காரணம் என்னன்னா தன்னுடைய மருமான் தானே அப்படின்னு நினைக்கல, எதிராஜர் அப்படின்னு நினைக்கிறார். ஆசிரமத்தை பார், காஷாயமும் தண்டுமா இருக்கக்கூடிய எதிராஜரை சேவிக்கிறார். சேவிச்சதும் எதிராஜர் கைகளை குவித்துக் கொண்டு சுவாமியை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி ஓடி வரணும்? தேவரீரை சேவிக்கத்தானே ஓடி வரேன், திருமலையப்பன் கூட முக்கியம் இல்லையேங்கிறார் சுவாமி ராமானுஜர். திருமலை நம்பி சொல்றார், இப்படி முட்டிக்கால் தேய வந்தா சாத்தியமா? நடந்து வரலாங்கும் பொழுதே கோவிலுக்கு உள்ள பெருமாள் சேவிக்க அந்த காலத்துல அதிகமா உத்தரம் வரதில்லையா? நடந்து வரலாம்னு சொன்னாலேயே யாராலும் இருக்கு ஏழுமலை தாண்டி போகிறதுன்னு பார்க்க. நீர் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை காண்பிச்சுட்டா ராமானுஜரே கால் வைக்கலன்னா நாம் எப்படி மலையில கால் வைக்கிறதுன்னு ஒத்தராவது இனி பெருமாள் சேவிக்க வரமாட்டான். அதனால தோஷம் இல்லை. ஒரு தாயார் குழந்தையினுடைய மடியில படுத்திருக்கும் போதே தன்னுடைய சின்ன காலாலே தாயாருடைய மடியை உடைக்கிற 6 மாசத்து சிசு அது தாயாருக்கு போக்கியமா இருக்கே தவிர அபச்சாரம்னு நினைக்கிறது இல்லை. அதுபோல திருமலையில கால் வச்சு ஏறினாலும் இந்த திருமலைக்கு அது போக்கியமா இருக்குமே தவிர அபச்சாரமாக இருக்காது. அதனால நாம் கால் ஏறிதானே போகணும். இத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். ராமானுஜர் கேட்கிறார், இத்தை சொல்றதுக்கு யாராவது ஒரு சிறுவனை அனுப்பிச்சா போறாரோ? இதுக்கு தாங்கள் தேவரையில் புறப்பட்டு வரணுமா? ராமா, அதுக்கு திருமலை நம்பிகள் சொல்றார், திருமலை பூரா சுத்தி பார்த்தேன், ஒரு சிறுவனை அனுப்பிச்சு விடலான், அடியேன தவிர வேறு சிறுவனே அங்கு கிடைக்கலை. யாரை பார்த்தாலும் பெரியவாளாகவே தோன்றும். யாரை பார்த்தாலும் இவா என்ன பாக்கியம் பண்ணினாலும், இவா என்ன பாக்கியம் பண்ணி, ஏனா எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு ஆழ்வார் பாடின பிறகு இங்க பிறந்திருக்கிற ஈ எறும்பு கொண்டு என்ன பாக்கியம் பண்ணித்தோ என்ன பாக்கியம் பண்ணித்தோன்னு தோணுமே தவிர இது அல்ப ஜந்துன்னு தோணலையே. அதனால அல்ப ஜந்துவான நாமே போய் சொல்லிடுவோம் என்று புறப்பட்டு வந்தேன் அப்படின்னா சொல்றார். அவெல்லாம் என்ன ஞாபகத்தில் இருக்கிறார்கள், இது ஒரு மலை, இது ஒரு காடு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கல. அங்க இருக்கிற பசுபட்சிகள்லாம் எத்தகையதோ, அவைகள்லாம் எத்தகையதோ யார் கண்டா? அங்க எனக்கு ஒரு ஜென்மாபோனம், அங்க ஒரு கோனேறு வாழும் குருகாய் பிறக்கணும், அங்க ஒரு மீனாக இருக்கணும், அங்க ஒரு சம்பகமாக இருக்கணும், அந்த காட்டுல அலையிற ஒரு நரியாக இருக்கணும் என்றெல்லாம் ஆழ்வார் திருப்பி 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 திருமலை வாசமே ஆசைப்படுறார் குலசேகர பெருமாள். அப்படி ஆசைப்பட்டு இருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற நரி ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்றார். அங்க இருக்கக்கூடிய மீன் ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்றதானா அவையெல்லாம் எதுவா இருக்கும்? அவைகள்லாம் சாமான்யமானதோ? அனந்தாழ்வான் திருமலையிலிருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது பிரசித்தம். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் புஷ்ண கைங்கரியம் பண்ணி கொண்டு திருமலையிலேயே இருந்தார். ஒரு சமயம் அனந்தாழ்வான் தன்னுடைய முதலிகள் அதாவது சிஷ்யர்களோடு கூட மேல்நாட்டு யாத்திரை புறப்பட்டு அனந்த பத்மநாபன் வரையிலும் சேவிக்கலாம்னு புறப்படுறார். வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு பகவத் பிரசாதமே எடுத்துன்னு போகலாம் என்று சீனிவாசனுடைய பிரசாதத்தையே மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு இவர்கள் நடந்து 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 ஒரு ஜலாசயத்துக்கு வந்ததும் பிரசாதத்தவனாய் சாப்பிட்டு கிளம்பலாம் நினைச்சு கொண்டு இந்த பிரசாத மூட்டையை அவிழ்க்க எறும்புகள் இருந்ததாம். அந்த பிரசாதத்துல எறும்புகளை தட்டி விட்டு பிரசாதத்தை சாப்பிடலாமா, பிரசாதத்தை காக்காய்க்கு போடலாமா, புறப்படலாமா, ஒரே எறும்பா போயிட்டே. உடனே அனந்தாழ்வான் சொல்றா, இந்த எறும்புகள் எல்லாம் திருமலையிலே இருந்தே வந்திருக்கு. திகதேச வாசம் பண்ணின அந்த எறும்புகளை சாமானிய கிராமத்துல விட்டுட்டு போக வேண்டாம். நாம் எல்லாருமா மறுபடியும் திருமலையில சென்று இந்த பிரசாதத்தை அப்படியே வச்சுடுவோம். அந்த எறும்புகள் திருமலையிலேயே இருக்கட்டும். ஏன்னா எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று ஆழ்வார் ஆசைப்பட்டது இந்த எறும்புக்கு கிடைச்சிருக்க. இந்த எறும்புகள்லாம் எந்த ஜீவனும் நாம் என்னத்தை கண்டோம் என்று அவர்கள் மேல் நாட்டு யாத்திரையை திருப்பி மறுபடியும் திருமலை மேல ஏறி சாமி புஷ்கரணி தீரத்துல அந்த பிரசாதத்தை வச்சு விட்டு அந்த எறும்புகளுக்கு மறுபடியும் திவ்ய தேச வாசத்தை கொடுத்துட்டு திரும்பினார்கள்னா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த எறும்பு அப்படி மதிச்சிருக்கிறாளே, திவ்ய தேசத்துல உள்ள ஒரு எறும்பு அப்படி மதிச்சிருக்கிறாளே, அப்ப ஒரு பிராகிருத பூமியா, எல்லா ஊரும் போல ஒரு பிராகிருத பூமியா அது. அவ பார்க்கிற கண்ணால பார்க்க, அவ பார்க்கிற கண்ணால திருமலையை பார்த்தா திருமல பிரபாவம் நமக்கு புரியும். அப்ராகிருதம் ரூபமுபேத்ய விஷ்ணு பிரவேச மாத்திரேன வஜம் திகந்தே அப்ராகிருதம் ஸ்தானமிதம் ஹினூனம் இமே ஜனாஸ்தே பசுபட்சினஸ்தே. அங்க உள்ள பசுபட்சிகள் முதற்கொண்டு அப்ராகிருதமானது, பிராகிருதமானது அல்ல. அவைகளுடைய பெருமையை இப்படியே அப்படின்னு சொல்ல முடியாது. பிரம்மாதி தேவதைகளே வந்தாலும் கூட இப்படி அப்படி என்று திருமலை பிரபாவத்தை 18 புராணத்திலையும் சொன்னாலும் சொல்லிட முடியாது. 1000 நாப்படித்தான் ஆதிசேஷனே வெங்கடாச்சல மகாத்யத்தை தன் சொருபமானதை சொல்ல ஆரம்பிச்சாலும் முடியாது. ஏற்று చెప్పేదను పామరుడైన నా నిగమ గోచరమైన నిత్యానందుని మహిమ ఇట్లు అటుయని చెప్పేదగునా ఈ శైల మహిమ பிரம்மாதுலகு கூட. பிரம்மாதி தேவதைகளும் சொல்ல முடியாத அந்த திருமலையினுடைய பெருமையை
வெங்கடாசல மகாத்மியம் ஒரு ஹெட்டிங் கொடுத்தது நான் எப்படி பேசிட முடியும்? அது எந்த எல்லைக்கு அடங்கும்? அது சம்சேவதே சந்தன விரக்ஷவாயு சமாகதான் விஷ்ணு விலோகனாய சம்சாரதாபம் ஹரதீவ சத்யகா பிரவேச மாத்திரேன விஷாத்ரி சிங்கே. முதல் கோபுரத்துக்கு காலி கோபுரம்னு பெயர். காலினா காத்துன்னு அர்த்தம், காலினா விசுன்னு அர்த்தம். காலி அப்படின்னா ஒரு விசுன்னு அர்த்தம், காலி அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். அக்ஷர பேதத்திலேயே அர்த்த பேதம் வருது. காலி அப்ராகிருதம் ரூபமுதேத்தியே. என்ன முதல் கோபுரம் மலையிலும் சளைச்சு களைச்சு முட்டிக்கால் முறிஞ்சு ஹாபாடா. சில பேருக்கு மயக்கம் கூட வந்துடும். அப்படி படிச்சுட்டதும் என்ன ஆகுதுன்னா சந்தன விரக்ஷவாயு, நிறைய சந்தன மரங்கள் உண்டு மலையில. அந்த காற்று மலைய மாறும். அப்படி வந்து வீசறதா. பாகவத கைங்கரியம் பண்ணணும்னா ஆசைப்படுறதான். சமாகதான் விஷ்ணு விலோகனாய. பகவான சேவிக்க வர பாகவதாலாட்சி இவாளுக்கு வீசலாம்னு வாயு பகவானே அங்க சேவிக்கிறாரோ அப்படின்னு தோன்றது. இதீவிரிசம் சைலபதம் விசாரிய பூமி ஸ்திதம் புஷ்கர பத்திர நேத்ரஹா. இப்படி ஆதிசேஷன் போய் ஆச்சரியமாக 7 மலையா ஆகி பிரகாசிக்கிறாராம் அப்படின்னதும் உடனே பகவான் க்ஷீராப்திநாதன் தன்னுடைய திவ்ய லோகத்தை விட்டு இங்க எழுந்துள்ளார். புறப்படலாமா அப்படின்னு நினைக்கிறார். எல்லாம் தயாராயிட்டு சஞ்சமாயிடுத்து நான் இனிமே பூலோகத்துக்கு கிளம்பிடுவோம் என்று புறப்படுறார். தன்னுடைய பாஷத கணங்கள் தேவதைகள் எல்லாரிடத்தையும் சொல்லிக்கிறார். நான் இனிமே பூமி தேவி பூலோகம் போயிட போறேன், யாரெல்லாம் வாருங்கிறார். கந்தர்வ வித்யாதர கிண்ணரைச்சய சுராசுரைஹி சேவிதமாதரேண ஜகத்பதிம் தம் பரிசேவமானாஹ சுனந்த நம்தாதிக பார்ஷதாஸ்ச சத்ரம் ச வாலவ்யஜனம் கராத்யாம் லிங்கம் தயேவானயஜூர்முகுந்தம். பகவான் புறப்படுறான் திருப்பார்க்கடல்லேந்து திருமல பரியந்தம் இவ புறப்படுறான். திடீர்னு தோணி திடீர்னு மறைய முடியாதான்னு வரணுங்கிறதுலயே ஆசை இருக்கு. ஏன்னா பக்தாலாம் ஊர்ல இருந்து புறப்பட்டு மஞ்சள் துணியை கட்டிக்கொண்டு துளசி மாலையை போட்டு ஒரு உண்டிய கையில எடுத்துக்கொண்டு பாதசாரியாகவே ரமாரமண கோவிந்தான்னு புறப்பட்டா. பகவான் நினைக்கிறான் நம்ம ஏன் திருப்பார்க்கடல்ல புறப்படக்கூடாது, திருமலை யாத்திரையாக. பெருமாள் புறப்பட்டதும் உடனே சுனந்த நந்தர்கள் பகவத் பார்ஷதர்கள் சத்திரம் சாமரம் முதலிய உபசாரங்களை பண்ணி கொண்டு பின்னாடி கொடை பிடிச்சிருந்து வர 2 பக்கத்திலையும் சாமரம் போட ஜக்ராகவரி சத்திரமனம் தஜேவே. ஆதிசேஷனே கொடை பிடிக்கிறார். சென்றார் குடையாம் இல்லையா? இங்க மலையாவும் இருக்கிறார், இங்க குடையாவும் இருக்கிறார். சகாகசாரத்யமதோ கஜேந்திரகா. திவ்ய ரதத்துல எழுந்து வருகிறானா. கருடனே ரதத்தை ஓட்டுறார். காற்று வீசறது. திவாகரோ தீபதரோ பபூவே. சூரியனே பகவானுக்கு தீபாராதனை செய்கிறான். பிரம்மதேவனே வேத பாராயணம் பண்றான். பபாட வேதம் கமலாசனச்சே நிநாத ஜகமாத சிவா ஸ்வவாத்தியம். சிவபெருமானே டமரு கொற்றாரா பகவானுடைய புறப்பாட்டுக்கு. ததரிச விஷ்ணுங்க சகஸ்ரநேத்ரஹா சுராசுரைஹி சேவித பாத பத்மம். 1000 கண்ணு இன்னைக்குதான் பிரயோஜனம் நினைச்சிருந்தானாம் இந்திரன். இந்திரனுக்கு 1000 கண்ணு. பகவான் புறப்படுற அழக பார்த்துட்டு நிற்கிறானா. நாராயணாத்ரே சிகரேவதீரிய நாராயணோ தேவகணைஷ்டசாகம். ஸ்ரீதேவி பூதேவிகள் பிரியாம வரலாம் பெருமாள் பின்னாடி. வட்சஸ்திர லட்சுமியும் பிரியாம இருக்கிறாள். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் மாறுபா என்று சொல்றோம் இல்லையா? பகவான் புறப்பட்டார். விஜயகோபாலயத்தின்னு ஒரு பரமபக்தர் இருந்தார். அவர் பகவானுக்கு எச்சரிக்கை பாடுறார். தேவே சகநாராதித திவ்யாம்புஜ பாரா ஸ்ரீவேங்கட சீசாயச்சரிகா ஜெகதீசாயச்சரிகா. எச்சிகள் அவர் சன்னியாசி. வீணையன் கையுமாக ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனு சிலிர்க்கை பகவானுக்கு பராக் எச்சரிக்கை பாடுறார். ஸ்ரீதேவி பூதேவியோட திருமலையிலே பகவான் வீதி உற்சவத்திலே எழுந்துள்ளார். முன்னாடி நின்று கொண்டு இவர் கீர்த்தனம் பாடிக்கொண்டே போக இந்த கீர்த்தனம் பாட பாட பெருமாளுடைய நெடஜோராக நெடஜோர பார்த்து இவர் பாட பாட சேஷாச்சல நிலையாவர பூஷாபணி வலயா ரோஷாதி விஜய் மௌனி விதேயாக சரிகாயா ஸ்ரீகேசவ நாராயண கோவிந்த முராரே. இப்படி பாட ரூபக தாளம் இது. அது தாளத்தை கட்டியா சரியா நடக்கிறானாம் பகவான். இவருக்கு குஷி வந்துடுத்தோம். இவர் பாகவதராட்சியை குதிக்கிறவர். இவர் கால சிலமையை கட்டி ரோஷாதி விஜய் மௌனி விஜயாக சரிகாயா என்று பாட பாட ஒரே பெருமாள் சன்னு நின்னா. ரங்கநாதனா பிரிச்சு கிளம்புவார். அர்ச்சக முகேன ஆவேசோய் என்ன ஆட்டி வைக்கிறேன். இந்த கீர்த்தனத்தை மெல்ல பாடினாலே என்ன. பின்னாடி யார் வரான்னு கவனிக்கல. ஸ்ரீதேவி பூதேவி வராலாம். ஒண்டியா வந்தா பெருமாளுக்கு ஆச்சு, இந்த பாகவதருக்கு ஆச்சு.
குளிப்பார். அண்ணன் அடி நடந்து வரக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி உனக்கு எமக்கு சரியா குளிப்பாளாவா? அவ நடந்து வராளேங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா? நெருப்பி பாடுமையா அப்படின்னு அர்ச்சக முகேன ஆவேசித்த பெருமாள் சொன்ன. அது பிறகு நெருப்பி பாடினார். அதுக்கு பிறகு பெருமாளை பார்க்க ரஜனீச்சரவரநாயக காலா வனமாலா விரஜபாலன வர விஜய கோபால பகவான் ஸ்ரீதேவி பூதேவியோட புறப்பட்டு வரார். நாராயணம் ஸ்ரீதரமப்ரமேயம் ஞாத்வா முனீந்திராபுரி திவ்ய திருஷ்டியாய. வட்சஸ்தலத்துல எப்பொழுதும் தெரியாம மகாலட்சுமி இருக்கிறாள். கருணாமகி அவள். உன்னதமான ஸ்தானத்துல இருந்தால்தான் கருணை பண்ண முடியும் அப்படின்னாலே திருமலை மேல பெருமாள் நிற்கிறார். ஜனங்களோட ஜனங்களா இருந்தா எல்லா ஜனங்களும் கண்ணுக்கு நேர தெரியாது. மாடியில ஏறிந்து பார்த்தா திருமலை போறவா எல்லாரும் தெரியும். அதனால ஒரு 7 அடுக்கு மாடி திருமலை, அங்க இருந்து கொண்டா எல்லாரையும் பார்க்கலாம். அதை விட ஒரு இடமான ஸ்தானத்தில் இருக்கணும்னு நினைச்சாலாம் லட்சுமி. அதனால அவர் மாறுபடி ஏறி உட்கார்ந்து மாறுபடி ஏறி உட்கார்ந்துக்கிறாளே இவனுடைய சுகத்துக்காகவா அவருடைய சுகத்துக்காக? அவராய் ஏற்றி வச்சிருந்தாளா இவளா ஏறினாளா? யாருடைய சுகத்துக்காக? அவருடைய சுகத்துக்காகவும் இல்லையாம், இவனுடைய சுகத்துக்காகவும் இல்லையாம், நம்முடைய சுகத்துக்காக என்கிறார். ஸ்ரீஸ்வப்ரஜாஹ சகருணேன நிரீட்சணேன. நாம் அவ்வளவு பேர்களுக்கும் கருணை செய்யணும் என்பதற்காகத்தான் மாறுபல இடம் கொண்டிருக்கிறார். கருணாமித ரூபிணியும் சுவாமி வேதாம்பதேசிகர் தயாசதகத்துல கருணையே உருவெடுத்திருக்கிறது போல தாய் அப்படிங்கிறார். அந்த தாயாரா இருப்பதனால கருணை ஒரு கால் அன்னைக்கு கருணை இருந்தது, இன்னைக்கு கருணையே இல்லை அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? காலமே கருணை செய்தார், இப்ப சாயங்காலம் கருணை இல்லை, முரட்டுத்தனம் பண்றார் அப்படிங்கிறது இல்லாம காலம் கருணை இருக்குங்கிறதுனால அகலகில்லேன் இறையும் ஒரு இறைப்பொழுது கூட அந்த கருணை ஹிருதய விட்டு அந்தண்ட போகாத. அந்த கருணை அப்படியே ஹிருதயத்தில் இருக்குங்கிறதான் வட்சஸ்தலத்துல லட்சுமி ஒரு இறைப்பொழுது கூட அந்தண்ட போக மாட்டாள் அப்படிங்கிறது அவனுடைய வட்சஸ்தலம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியே முன்னாடி